ஒரே ஓவரில் 7 விக்கெட்டுகளை வீழ்த்தி சரித்திர உலக சாதனை படைத்த தமிழக வீரர். இங்கிலாந்து அணியை இதற்கு மேல் பழிவாங்க முடியாது என்ற கொடூரத்தனமான பழிவாங்கலை செய்த இந்தியா. ஒட்டுமொத்த உலகமும் ஸ்தம்பித்து போன அந்த ஒரு தருணம். அதாவது இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு எதிராக நடைபெற்று வரும் 5 T20 போட்டிகள் கொண்ட தொடர் தற்போது முடிவுக்கு வர இருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே 4 T20 போட்டிகள் முடிவடைந்து விட்டது. அதில் முதல் போட்டி மழையால் தடைப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அடுத்த 3 போட்டிகளிலும் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்று ஒரு போட்டி மீதம் இருக்கும்போது இந்த தொடரை இங்கிலாந்து அணி கைப்பற்றிவிட்டது. ஆனாலும் கூட இந்திய அணிக்கு இது அவ்வளவு பெரிய தோல்வி என்றும் சொல்ல முடியாது. அதற்கு காரணம் இந்த இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் களமிறங்கி இருக்கும் இந்திய அணி என்பது ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையிலான இளம் வீரர்கள் கொண்ட இந்திய அணிதான். ஆகவே இதை ஒரு சோதனையாகத்தான் இந்திய அணி நிர்வாகம் செய்து பார்த்தது. அதாவது இந்த ஒரு தொடரை சோதனையாகத்தான் இந்திய அணி நிர்வாகம் செய்து பார்த்தது. ஆகவேதான் இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக இந்திய அணிக்கு பார்க்கப்படாது. அதற்கு காரணம் இந்திய T20 அணி என்று வந்துவிட்டாலே சூரியகுமார் யாதவ் தலைமையில்தான். சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியா, பும்ரா போன்ற அனுபவம் வாய்ந்த வீரர்கள் இருப்பார்கள். ஆனால் இந்த தொடரில் இளம் வீரர்களுக்கு மட்டுமே வாய்ப்பு கொடுத்து புதிய கேப்டனாக ஸ்ரேயஸ் ஐயரையும் நியமித்திருந்தது இந்திய அணி நிர்வாகம். அதனாலேயே இங்கிலாந்து அணிக்கு இந்திய அணியை வீழ்த்துவது என்பது இந்த தொடரில் மிகவும் எளிதாகிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனாலும் கூட இந்திய அணியிலும் சூரியவன்சி, அபிஷேக் சர்மா, இசான் கிசான் உள்ளிட்ட அதிரடி பேட்ஸ்மேன்களும் இந்த தொடரில் இருந்தனர். ஆனால் கேப்டன் என்பது வலுவாக இல்லாத காரணத்தால் இந்த தொடரில் இந்திய அணி இப்படி ஒரு தோல்வியை தழுவியது. ஆனாலும் கூட இந்தளவுக்கு தோல்வியை தழுவியிருந்தாலும் கூட இந்த ஒட்டுமொத்த தோல்விகளுக்கும் பதிலடி கொடுப்பது போல ஒரே ஒரு ஓவரில் மிகப்பெரிய சம்பவம் செய்துவிட்டது இந்திய அணி. அவங்க இந்த இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான 5வது T20 போட்டியில் இங்கிலாந்து அணியை மொத்தமாக பழி தீர்த்துள்ளது இந்திய அணி. இந்திய அணி என்று சொல்வதை விட இந்திய பவுலர் தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி இங்கிலாந்து அணியை பழி தீர்த்து விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்கு காரணம் இந்திய அணி செய்த இந்த ஒரு சம்பவம்தான் அடுத்த பல வருடங்கள் கிரிக்கெட் உலகில் பேசுபொருளாகவும் மாறப்போகிறது. இந்த ஒரு சம்பவத்திற்கு முன்னால் இந்த தொடரில் இந்திய அணி இதுவரை அடைந்த 3 தோல்விகள் என்பதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லாமல் போய்விடும். அந்தளவுக்கு இந்திய அணி கொடூரத்தனமான சம்பவத்தை அசால்ட்டாக செய்துள்ளது. ஆமாங்க, இந்த 5வது T20 மேட்ச் தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியை பொறுத்தவரையில் இந்த போட்டியிலும் கொஞ்சம் சுமாராகத்தான் பேட்டிங் செய்திருந்தது. இதில் சூரியவன்சி, இசான் கிசான், அபிஷேக் சர்மா உள்ளிட்ட இந்த 3 பேரும் தான் ஓரளவுக்கு சுமாரான ரன்களை குவித்திருந்தனர். மற்ற அனைத்து பேட்ஸ்மேன்களும் சொற்ப ரன்களில் விக்கெட்டை இழந்தனர். இதன் காரணமாக 20 ஓவர்கள் முடிவில் இந்திய அணி 133 ரன்கள் மட்டுமே தான் எடுத்திருந்தது. இந்த ரன்கள் என்பது மிகவும் குறைவான ரன்களாகும். அதாவது இந்த போட்டி இங்கிலாந்து நாட்டில் வைத்து வேறு நடைபெறுகிறது. ஆகவே இங்கிலாந்து நாட்டில் வைத்து இந்திய அணி 200 ரன்கள் எடுத்தால் கூட அதை எளிதாக இங்கிலாந்து அணி சேசிங் செய்துவிடும். அப்படி இருக்கும்போது வெறும் 133 ரன்களை சேசிங் செய்வது என்பது இங்கிலாந்து அணிக்கு மிக மிக எளிதான செயலாகும். ஆக இந்த போட்டியிலும் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்று இந்த தொடரை மொத்தமாக வாஷ் அவுட் செய்துவிடும் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது. அந்த ஒரு எதிர்பார்ப்பில்தான் இத்தகைய ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கியது இங்கிலாந்து அணி. அப்படியாக களமிறங்கிய இங்கிலாந்து அணி ஆரம்பம் முதலே நிதானமாகவே விளையாடியது. இலக்கு என்பது குறைவாக இருப்பதால் ஆரம்பம் முதலே அதிரடியை காட்டாமல் நிதானமாகவே பேட்டிங் செய்து வந்தது இங்கிலாந்து அணி. ஆனால் இந்த ஒரு நிதானம்தான் இங்கிலாந்து அணிக்கு யமனாகவும் மாறியது. அவங்க முதல் 8 ஓவர்கள் வரை வெறும் 31 ரன்கள் மட்டுமே எடுத்து விக்கெட்டுகளை இழக்காமல் நிதானமாக பேட்டிங் செய்திருந்தது இங்கிலாந்து அணி. அதன் பிறகு ஒரு கட்டத்தில் போட்டியின் 9வது ஓவரை நம்முடைய தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி வீச வந்தார். இந்த ஒரு ஓவர் தான் ஒட்டுமொத்த உலக கிரிக்கெட்டையும் புரட்டி போடப் போகும் ஓவர் என்று அப்போது தெரியவில்லை. ஏனென்றால் இந்த ஓவரில் வருண் சக்கரவர்த்தி வீசிய ஒவ்வொரு பந்திலும் விக்கெட்டுகள் விழுந்தது. இந்த 9வது ஓவரில் இவர் வீசிய முதல் பந்திலிருந்து 5வது பந்து வரையிலும் தொடர்ச்சியாக 5 விக்கெட்டுகளை வீழ்த்திய இவர் 6வது பந்தையும் பதட்டத்தோடு வீசிவிட்டார். அதாவது 6வது பந்திலும் விக்கெட்டை வீழ்த்திவிட வேண்டும் என்ற அந்த ஒரு பரபரப்பும் பதட்டமும் வருண் சக்கரவர்த்தியிடம் இருந்தது. அதனால் அந்த பந்தை நோபாலாக வீச, ஆனால் அங்கேதாங்க மிகப்பெரிய ட்விஸ்டும் இந்திய அணிக்கு காத்திருந்தது.
ஆமாங்க, அந்த ஓவரின் கடைசி பந்தை வருண் சக்கரவர்த்தி நோபாலாக வீச அந்த பந்தை லெக் சைடில் அடித்துவிட்டு 2 ரன்கள் ஓடுவதற்கு இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள் முயற்சி செய்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக அந்த பந்தில் இங்கிலாந்து பேட்ஸ்மேன் ஜார்டன் என்பவர் ரன் அவுட்டும் ஆனார். இதனால் அந்த நோபாலிலும் ஒரு விக்கெட்டை வருண் சக்கரவர்த்தி வீழ்த்திவிட்டார். ஆக இவர் இந்த ஓவரில் வீசிய முதல் 5 பந்துகளிலேயே 6 விக்கெட்டுகளை வீழ்த்திவிட்டார். இதனால் நோபாலுக்கு ரீபாலாக போடப்பட்ட அந்த ஒரு பந்திலும் ஒரு விக்கெட்டை வீழ்த்திவிட்டால் அது உலக சாதனையாக, உலக சரித்திர சாதனையாக மாறிவிடும். ஆனால் இதில் இருக்கும் மிகப்பெரிய சிக்கல் என்னவென்றால், இந்த நோபாலுக்கு ரீபாலாக போடும்போது அது ஃப்ரீ ஹிட்டாக மாறிவிடும். ஆகவே அந்த பந்தில் எப்படி அடித்து அவுட்டானாலும் அந்த பேட்ஸ்மேன் விக்கெட்டை இழக்க மாட்டார். அதே சமயம் மீண்டும் அதே பந்தில் ரன் அவுட் ஆனால் மட்டும்தான் அந்த பாலிலும் விக்கெட் கிடைக்கும். ஆகையால் இப்படி ஒரு இக்கட்டான சூழல் இருந்தபோது அந்த கடைசி பந்தும் வீசப்பட்டது. அதாவது அந்த 9வது ஓவரின் கடைசி பந்தும் வருண் சக்கரவர்த்தியால் வீசப்பட்டது. அந்த பந்தையும் எதிர்பார்த்தது போலவே லாங் திசையில் அடித்துவிட்டு 3 ரன்கள் ஓடுவதற்கு இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள் முயற்சி செய்தனர். அப்போது அந்த இயற்கையே இந்திய அணிக்கு மிகப்பெரிய உதவி செய்வது போல அந்த ஒரு அசாத்திய சம்பவம் நடந்தது. இங்கிலாந்து அணி 3வது ரன்னை ஓட முயற்சி செய்யும் போது கீப்பரை நோக்கி பந்தை பிடித்து இந்திய வீரர் ஹர்ஷித் ராணா த்ரோ எறிந்தார். அந்த பந்து வருவதை பார்த்து கீப்பர் இருக்கும் திசையை நோக்கி வேகமாக ஓடினார் இங்கிலாந்து பேட்ஸ்மேன் லியாம் டாசன் என்பவர். அப்போது அந்த பேட்ஸ்மேன் திடீரென கால் தடுமாறி கீழே விழ, அதே சமயம் பந்தும் கீப்பர் கைக்கு செல்லாமல் நேரடியாக ஸ்டெம்பில் வந்தே தாக்கிவிட்டது. இதனால் இந்திய வீரர்கள் முறையிடுவதற்கு முன்பே, இந்திய வீரர்கள் அப்பீல் செய்வதற்கு முன்பே நடுவர் விக்கெட் என்று அறிவித்துவிட்டார். இதுதான் ஆச்சரியத்திற்கு மேல் ஆச்சரியமாக மாறியது. ஏனென்றால் இதுபோன்ற சமயங்களில் ஒருவேளை விக்கெட் கீப்பர் பந்தை பிடித்து ஸ்டெம்பில் அடித்து இருந்தால் கூட ஓடி வந்த பேட்ஸ்மேன் கால் தவறி விழுந்ததால் அந்த ஒரு விக்கெட்டை வேண்டாம் என்று சொல்வதற்கு இந்திய வீரர்கள் முடிவெடுக்கலாம். ஆனால் அப்படி கூட நடக்க விடாமல் நேரடியாக ஸ்டெம்பில் பந்து பட்டதால் அந்த பேட்ஸ்மேனும் விக்கெட்டை இழந்துவிட்டார். ஆகவே அந்த ஒரே ஒரு ஓவரில், அதாவது 6 பந்தில் 7 விக்கெட்டுகள் வீழ்ந்தது. அதுவும் அதுவரை வருண் சக்கரவர்த்தி வீச வருவதற்கு முன்பு ஒரு விக்கெட்டை கூட இழக்காத இங்கிலாந்து அணி வருண் சக்கரவர்த்தி வீசிய அந்த ஒரே ஒரு ஓவரில் 7 விக்கெட்டுகளையும் இழந்து இங்கிலாந்து அணி வரலாற்று படுதோல்வியை நோக்கி சென்றது. அதற்கு பிறகு அடுத்த 4 ஓவர்களிலேயே மீதமிருந்த விக்கெட்டுகளையும் இழந்து 74 ரன்களில் இங்கிலாந்து அணி ஆல் அவுட்டும் ஆனது. ஆகவே இப்படி ஒரு சரித்திர நிகழ்வை இந்திய அணி இங்கிலாந்துக்கு எதிராக செய்திருந்தது. ஆக இங்கிலாந்து அணிக்கு எதிராக என்னதான் கடந்த 3 T20 போட்டிகளிலும் தொடர் தோல்வியை அடைந்திருந்தாலும் இந்திய அணி செய்த இந்த ஒரு சம்பவம் என்பது கடந்த தோல்விகளை மிஞ்சும் அளவுக்கு கொடூரத்தனமான பழிவாங்கும் சம்பவமாகவே மாறிவிட்டது. மேலும் இந்த இரு அணிகளுக்கு எதிராக நடக்க இருக்கும் 5வது T20 போட்டியை முன்னிட்டு நடைபெற்ற வார்ம் அப் மேட்சில்தான் இப்படி ஒரு சரித்திரத்தை வருண் சக்கரவர்த்தி படைத்திருந்தார். ஆகவே இந்த ஒரு பயத்திலேயே அதிகாரப்பூர்வ போட்டியில் இந்திய அணிக்கு எதிராக களமிறங்கும் இங்கிலாந்து அணி கண்டிப்பாக இந்த 5வது T20 போட்டியில் தோல்வியடைவதற்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணியின் இந்த ஒரு சரித்திர சாதனை நிகழ்வை பற்றியும், குறிப்பாக நம்முடைய தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி செய்த இந்த ஒரு வரலாற்று சம்பவத்தை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.